ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூருக்கு ஒன் டே பிளான் பண்ணி நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பியிருந்தோம். நாங்கள் அங்கே எதுக்காக போகிறோன்னா, அங்கே உள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் நாங்கள் ஹோட்டல்லே முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு, என்னோடய சந்தோஷுக்கு புரோட்டா வித் சிக்கன், அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட் ஒன் சைடில் வாங்கி சாப்பிட்டாங்க. என்னோடய பையனும் ஒரு புரோட்டாவும் என்னோட சேர்ந்துட்டு கொத்து புரோட்டா ஷேர் பண்ணி சாப்பிட்டா. அத்தை மாமாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி சாப்பிட்டாங்க. தஷ்குட்டிக்கு வீட்டிலே சாப்பாடு கொடுத்துட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன். அவன் நல்லா தூக்கம். அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். அங்கே மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருந்தாங்க. இவ்வளோ மக்கள் அங்கே வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா மக்களை நாங்கள் மீட் பண்ணோம். அப்புறம் இந்த பொண்ணோட பாட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நீங்களே பாருங்கங்க எவ்வளோ மக்கள். அதுக்கப்புறம் என்னோடய சந்தோஷம் பார்த்து, சந்துவிக்கு ஓனர் தானே நீங்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த பாப்பாவோட டான்ஸ் எங்களுக்கு ரொம்பவே மறக்க முடியாத ஒரு டான்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சந்தோஷ்க்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தாங்க, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். அது சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ பேர் முன்னாடி என்னோடய சந்தோஷ்க்கு இந்த அன்பளிப்பை கொடுத்த ஹர்ஷா கார்ஸ் ஓனர் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு என்னோடய பையனுக்கு என் பையனை கூப்பிட்டு வச்சு அவன் கையால் விக்னேஷ் அண்ணனையும் கூட வச்சு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அந்த அதிர்ஷ்டசாலியை நீங்களே பாருங்கள். இந்த அண்ணன் தான் ரொம்ப லக்கியில் என் பையன் கையால் வாங்குறது. இவங்க ஒரு சீட்டு மாதிரி நடத்தி, ஒரு குழுக்கள் மாதிரி நடத்தி 68 ப்ரைஸை மக்களுக்கு கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு வின்னர் கார் வின் பண்ணுறது இவங்க தாங்க. பண்ணவங்களே இவங்க தான். எவ்வளோ க்ரௌடு. நான் எங்கள் அண்ணி எல்லோரும் ஸ்டேஜில் இருந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எங்களுக்கு கிளம்ப போகிறோன்னு சொன்னோன்னே எங்களுக்கு ஒரு பெரிய ஹோட்டலில் லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த ஹோட்டல் இதாங்க. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸு அவ்வளோ நீட்டாக இருந்தது. சந்தோஷ்க்கு தான் என்ன ஆர்டர் பண்ணனே தெரில. சரி, எப்போவும் போல் மட்டன் பிரியாணியாக ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எங்களுக்கு ஆர்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு அண்ணனும் அண்ணியும் ஒரு ஜூஸ் வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கில் என்னோடய பையனும் அண்ணி பையனும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வரவே அவங்களுக்கு மனசு இல்லை. ஹோட்டலோட பார்க்கில் இந்த விளையாடுறதுக்கு சறுக்கு எல்லாம் வச்சோன்னே அதிலே விளையாண்டுட்டே இருந்தாங்க. நாங்களும் அதை பார்த்து நல்லா ரசித்தோங்க. நீங்களும் பாருங்கள் எங்கள் பையன் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறான்னு. நெக்ஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சு அண்ணி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எங்களோட ஹோட்டல் ரூம் டூர் நீங்களே பாருங்கள். ரூம் வேறு லெவலாக இருந்துச்சு. டபுள் பெட் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் ஸ்டே பண்ணலைங்க. கரெக்டாக அங்கேருந்து நாங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் கிளம்பி அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். நீங்களே பாருங்கள் பெட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. டிவி, அப்புறம் விண்டோ, அப்புறம் பால்கனி. இந்த மிரர் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு அங்கே உள்ள பால்கனியை நான் வீடியோ எடுத்திருந்தேன். அங்கேருந்து வியூ பார்க்கும்போது திருப்பூரே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே சொல்லப்போனால் திருப்பூர் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வெயில் தான் அதிகம். அப்படியே அங்கேருந்து எங்கள் தார் கீழே நின்றுச்சு. அதையும் நான் வீடியோவாக எடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள். அப்புறம் எங்களோட ஹோட்டல் ரூமில் விண்டோ இருந்துச்சுங்க. அந்த விண்டோவில் இப்படி எட்டி பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. என்னோடய பையன் அதை வீடியோவாக எடுத்துருந்தான். என்னோடய தர்னேஷ் தஷ்வந்துக்கு செம்ம ஜாலி. ஒரே பெட்டில் குதிக்கிறது என்ன, விளையாடுறது என்ன. அந்த சாக்கில் நானும் என்னோடய சந்தோஷம் ஒரு வீடியோ எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என் பையன் குதிக்கிறதை எல்லோரும் பார்த்து சிரித்து அட்ரா வித்தையை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் நாங்கள் அடிக்க வச்சோம். அவனுக்கு ஒரே கவலை, ஒரு நாளில் கிளம்புறாங்களே, இன்னும் ஒரு நாள் இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது. அட்ரா வித்தியா அப்படின்னு எங்கள் மாமா சொல்ல பேரனை என்கரேஜ் பண்ணி விட அவன் ஒவ்வொரு வித்தையாக அவனுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் அடிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்களே பாருங்கள் பேரனுக்கும் தாத்தாவுக்கும் என்ன விளையாட்டு நடக்குதுன்னு. அட்ரா 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 வித்தியா அட்ரா அப்படின்னு சொல்ல அவனையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளும் இந்த ரூமை விட்டு போகிறோம் அப்படிங்கிற கவலையில் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். நீங்களும் எங்களோட ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அப்புறம் நாங்கள் அங்கேருந்து லிஃப்ட்டில் கிளம்பி கீழே லிஃப்ட்டில் இருக்கும்போது விடுவேனா வீடியோ எடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள். எங்கள் அத்தை என்னடா வீடியோ எடுக்கா, உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி பையா வந்து
லிஃப்ட்டுக்குள்ளே ஏறியாச்சு. அங்கேயும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஹோட்டலுக்கு ரெண்ட்டு பே பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா என் பையன் இந்த ஜூஸ் வேணும் அந்த ஜூஸ் வேணும் அம்மா அப்படின்னு சொன்னால் அதுலேயும் சரி அவன் செலக்ட் பண்ணது வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்தோம். அம்மா எனக்கு இந்த ஜூஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே அவனுக்கு பிடிச்ச ஜூஸை எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஜூஸ்க்கும் பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் என்னென்னு பார்த்திங்கன்னா லேண்ட்மார்க் ஹோட்டல்ஸ் தான். சூப்பராக இருந்துச்சு. மறக்க முடியாத அனுபவங்க இதெல்லாம். பாருங்கள் வியூ சூப்பராக இருக்கா. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பும்போது நாங்கள் சும்மா கிளம்பல. திருப்பூர் அப்படின்னாலே பனியனுக்கு ஃபேமஸ். என் பையனுக்கும் என் வீட்டுக்காரங்களுக்கும் பனியன் எடுத்தோம். லாஸ்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேங்க. ஃபஸ்ட்டு எடிட்டிங்கில் போட மறந்துட்டேன். லாஸ்ட்டு போட்டிருந்தேன். நீங்களே எப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் திருப்பூர்லேருந்து கிளம்பிட்டோம். பை பை எவ்ரி ஒன். டாட்டா.